நியூஸ் தமிழ் கழுகு. 2026ல ராமதாஸ் கூட்டணி இல்லாம தனியா தேர்தலை சந்திக்கிற திட்டத்துல இருக்காருன்னு சொல்றாங்க. பின்னணியில திமுக இருக்குங்கிற பின் குறிப்பையும் சுட்டி காட்டுறாங்க. தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பாமகவோட தலைவர் அன்புமணி திமுக கூட்டணிக்கு எதிர் அணியில தான் இருப்பாருங்கிறது உறுதி. இன்னொரு பக்கம் டாக்டர் ராமதாஸ் தான் பாமகன்னு சொல்ற ராமதாஸோட ஆதரவாளர்கள் அவர் தலைமையில தேர்தலை கூட்டணி இல்லாம சந்திப்பாங்கன்னு சொல்றாங்க. வன்னிய சமூகம் யார் பக்கம்ங்கிறத தனியா நின்னு தேர்தல்ல நிரூபிக்க நினைக்கிறாரா ராமதாஸ். எப்பவும் ராமதாஸ் கார்ல பாமக கொடி கட்டப்பட்டிருக்கோம், இப்ப வன்னியர் சங்க கொடியையும் பயன்படுத்த துவங்கி இருக்காரு. சட்ட ரீதியா கட்சி அன்புமணி பக்கம் இருந்தா கூட தொண்டர்கள் தாம் பக்கம்தாங்கிறத உறுதி செய்ய தனிச்சு போட்டி போட முடிவு செஞ்சிருக்காராம் டாக்டர். அதே சமயம் இப்ப தாங்கிட்ட நிர்வாகிகளா வந்த எல்லோருக்கும் சீட்டு கொடுக்கறதா உறுதி கொடுத்திருக்கிற டாக்டர் தனிச்சு நின்னாதான் எல்லோருக்கும் சீட்டு கொடுக்க முடியுங்கிற லாஜிக்கையும் இதுக்கு ஆதாரமா சொல்றாங்க. வட மாவட்டங்கள்ல திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை பாமக அன்புமணியும் ராமதாசும் பிரிக்கிறது திமுகவுக்கு தான் லாபம்னு சொல்றவங்க ராமதாஸ் தனியா நிக்கிறதே திமுகவோட திட்டம் தான் பேசிக்கிறாங்க.